ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நான் கேட்ரிங் ஃபினிஷ் பண்ணி இருக்கேன் ப்ரோ. கிச்சன் ஃபீல்டு வேகன்சி எப்படி ப்ரோ? டிப்ளமோ கேட்ரிங்கா, டிகிரி கேட்ரிங்கா? டிபி பாஸ் நம்ம கூட எஸ்சி தமிழில் போட்டிருந்தாங்க, போய் பாருங்கள் ப்ரோ. சதீஷ்குமார், நான் கிளாஸ் 3 வச்சுருக்கேன், இப்போ பிசிஎம்மில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், டிப்ளமோ படிச்சிருக்கேன். எஸ் பாஸ் கிடைக்குமா? தாராளமாக கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கல்பனா, ஆனால் நீங்கள் வந்து என்னென்னா டெஸ்ட் அடிச்சிருங்க ப்ரோ. கிளாஸ் 3 முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெஸ்ட் அடிச்சிறது ரொம்ப நல்லது. கல்பனா கணேசன், ஆனால் நானும் உங்களுக்கு நன்றி சொல்லணும். மதுரை ஏஜென்ட் மூலமாக சிங்கப்பூர் பார் வேலைக்கு 2,20,000 டிபி பாஸ் மூலம் கிளம்புறதா இருந்தேன். நீங்கள் வேண்டாம்னு சொன்னதால் நான் ஏஜென்ட்டுக்கிட்ட வரலன்னு சொல்லிட்டேன். 30, அதாவது அதான் நான் சொன்னேன்ல, அது இவங்களா இல்லை இவங்க இல்லைன்னு நினைக்கிறேன், வேறு ஆளுன்னு நினைக்கிறேன். பட் வந்து அதான் டிஇபி பாஸுக்கு வந்துட்டு 2,20,000, அதுவும் பார்வையில். இவங்க வந்து பையனா பொண்ணா அப்படிங்கிறது தெரியலை. தயவுசெய்து பொண்ணுங்களாக இருந்தீங்க அப்படின்னா அநியாயத்துக்கு ரொம்ப ஏமாத்துறாங்க, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு தயவுசெய்து பொண்ணாக லேடிஸ்லாம் இருந்தீங்கன்னா, ஏஜெண்ட் தான் ஏமாத்துறாங்க, மற்றபடி இங்கே எல்லாமே சேஃப் தான். பட் இந்த பணத்துக்காக இந்த புறம்போக்கு ஏஜெண்ட்டுங்க ஒரு சில பேர் ரொம்ப ஏமாத்துறாங்க. தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா இப்போ பசங்க வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஏமாந்தா கூட சமாளித்து எப்படியாவது ஊருக்கு வந்துடுவானுங்க. பொண்ணுங்க அப்படின்றப்ப உங்களுக்கு ரொம்ப போராட்டமாக போயிடும், வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப போராட்டமாக போயிடும். ஸோ அதனால் தயவு செய்து அவசரப்படாதீங்க, ஓகேங்களா? பொறுமையாக வாங்க. கண்டிப்பாக இங்கே வந்து சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் வந்து ஏமாறுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பையனை வச்சுக்கோங்களேன், எங்கே வேணாலும் படுத்து எழுந்திரிச்சு போயிடுவான். இப்போ ஒரு ஏஜெண்ட் ஏமாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூம் வந்து பிடிச்சி தரேன்னு சொல்கிறாங்க, ரூமு பிடிச்சி தராமல் போயிடுறாங்க அப்படின்னா நடு ரோட்டில் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு கூட ஒரு சம்பவத்தை நான் சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஇபி பாஸில் இதே மாதிரி தான் டிஷ்வாஷர் ஜாப்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்தாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஆல்ரெடி நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏஜெண்டெல்லாம் பணம் வாங்கிட்டாரு, நல்ல ஏஜெண்ட் தான், இறக்கி விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஃபோனை ஏஜெண்ட் எடுக்கலை. இவங்க வந்து மிட் நைட்டில் வந்து இறங்குறாங்க, ஃபோனை ஏஜெண்ட் எடுக்கலை. அடுத்த நாள் காலையில் வரைக்குமே வந்துட்டு நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா? நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு நமக்கு டெலகிராமில் மெசேஜ் அனுப்பி, எனக்கு இங்கே நிறையா தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, அப்புறமேட்டு என்னோடய சிஸ்டர் ஒருத்தவங்க இங்கே ஐடியில் வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு நான் கால் பண்ணி அவங்க போய் இவங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்து, அன்றைக்கி சண்டே அதனால் அவங்களுக்கு லீவு, அவங்கள போய் இவங்களை பிக்கப் பண்ணிவிட்டு வந்து அவங்க வீட்டில் தங்க வச்சு, அதுக்கப்புறமேட்டு அந்த ஏஜெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் 10 மணிக்கு மேலே, சிங்கப்பூர் டைம் 10 மணிக்கு மேலே ஃபோன் எடுத்து அட்ரஸ் அசால்ட்டாக கொடுக்குறாப்புல. அந்த அட்ரஸுக்கு போனால் நிறையா பசங்களாக தங்கியிருக்கிறதுனால அங்கே இருக்க முடியலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாளில் வேறு ரூம் மாற்றி அதுக்கப்புறம் வேலைக்கு போனாங்க. அவங்க சொன்னது ஒரு வேலை, அவங்களுக்கு கிடைச்சது ஒரு வேலை. அதுக்கப்புறம் அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளில் திருப்பி அவங்க இந்தியா போயிட்டாங்க. ஸோ இது மாதிரி வந்து அன்றைக்கி அவங்க இப்போ என் கூட கான்டாக்டில் இல்லை. ஆனால் போகிற வரைக்குமே வந்து நம்மள்கிட்ட எல்லா உதவியும் வாங்கிக்கிட்டாங்க. அந்த டைமில் வந்து இப்போ நம்ம மட்டும் உதவி பண்ணல அப்படின்னா நடு ரோட்டில் தான் நின்றுருப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரிலாம் நிறையா சம்பவங்கள் நடக்கும். அதனால் பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஓகேங்களா? ஷேர் பண்ணிருங்க, டாடா சொல்லிருங்க.